அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஸ்ரீனிவாசம் சமையல். இன்றைக்கி நம்ம ஸ்ரீனிவாசம் சமையலில் ராகி புட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் ராகி புட்டு செய்கிறதுக்கு கிட்டத்தட்ட 200 கிராம் அளவுக்கு ராகி மாவு எடுத்துருக்கிறேன். அதை நீங்கள் நல்லா லேசாக தண்ணி தெளித்து பிசைஞ்சுக்கிடணும். இந்த மாதிரி உதுக்கிறப்ப மாவு உதிரி உதிரியாக வரணும். ரொம்ப அப்படியே கட்டியாக இருக்கக்கூடாது. இப்படி பிடிச்சிட்டு இப்படி விடுறப்ப மாவு அப்படியே பொழு பொழுன்னு உதிரியாக இருக்கணும். இதுதான் புட்டுக்கு உண்டான சரியான பதம். இந்த மாதிரி மாவு நீங்கள் பிசைஞ்சுக்கோங்க. அதாவது பொல பொலன்னு இருக்கணும் மாவு. லேசாக தண்ணி தெளித்து பிசைஞ்சுக்கணும். தண்ணி விட்டு நல்லா அப்படியும் விரவிக்கோங்க. இப்போ இந்த புட்டை நம்ம இட்லி பாத்திரத்துலேயும் வச்சு அவிக்கலாம். புட்டு குழாயிலையும் வச்சு நம்ம செய்யலாம். புட்டு குழாயில் ஃபுல்லாக இதை நிரப்பிட்டு ஒரு குக்கர் மேலே வச்சு இதை ஒரு 5லேருந்து 7 நிமிஷம் வரைக்கும் வேக விட்டான புட்டு ரெடி ஆயிரும். இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ இந்த மாதிரி ஒரு புட்டு குழாயில் ஃபுல்லாக மாவை நிரப்பிக்கோங்க. நிரப்பிட்டு மூடி வச்சு மூடிடுங்க. இந்த மாதிரி ஒரு குக்கர் மேலே வெயிட் போடுவோம் பார்த்தீங்களா, அந்த இடத்துல ஃபிட் பண்ணிடுங்க புட்டு குழாயை. குக்கரில் ஒரு 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. 5லேருந்து 7 நிமிஷம் வரைக்கும் அப்படியே விட்டுருங்க. நல்லா ஸ்டீம் வர்ற சவுண்டு கேட்கும் இந்த ஹோல்ஸ்லேருந்து. அந்நேரம் நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அது மாதிரி இந்த ஹோல்ஸில் நீங்கள் அந்த ஸ்டிக்கை வச்சு குத்தி பார்க்குறப்ப இந்த மாதிரி நல்லா தெரியும். ஒட்டாமல் அப்படி வருதுன்னா நல்லா வெந்திருக்குன்னு அர்த்தம். அது நீங்கள் செக் பண்ணிக்கலாம் இந்த ஹோல்ஸில் வச்சு. இப்போ பாருங்கள், ஒட்டவே இல்லை, நல்லா வெந்துருச்சு. இப்போ இதை வேறு ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க. இப்போ புட்டை இந்த மாதிரி வேறு ஒரு பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நல்லா பொல பொலன்னு உதுத்து விட்டுக்கோங்க. கை பொறுக்கிற சூட்டில் இருக்கிறப்ப இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. கூடவே நம்ம எடுத்து வச்சுருந்த ஜீனியை சேர்த்துக்கோங்க. இதுக்கு நான் கிட்டத்தட்ட 1 கப் அளவுக்கு சேர்த்துருக்குறேன். இந்த அளவு ஜீனி இந்த புட்டுக்கு கரெக்டாக இருக்கும். அந்த எல்லாம் சூட்லேயே அப்படியே நம்ம சேர்க்குறப்ப கரெக்டாக இருக்கும். நம்ம பாகு காய்ச்சி ஊற்றணுங்கிற அவசியம் கிடையாது. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு கிட்டத்தட்ட 3/4 கப் அளவுக்கு தேங்காய் துருவலை இந்த ஸ்டேஜில் நீங்கள் கூட சேர்த்துருங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இது கூடவேவும் நல்லா இன்னமும் டேஸ்ட்டு அதிகரிக்கணும் அப்படிங்கிறதுக்காக 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. அது புட்டுக்கு இன்னமும் ஒரு அதிகமான சுவையையும் மணத்தையும் கொடுக்கும். நெய் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ இதில் போட்டிருந்த ஜீனி இந்த சூட்லேயே நல்லா இலகி சரியாக இருக்கும். இப்போ நல்ல சூப்பரான சுவையான ராகி புட்டு தயாராகிருச்சு. இது குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இந்த ரெசிபியை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். ஸ்ரீனிவாசம் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தினம்தோறும் திருமண விருந்து உங்கள் ஸ்ரீனிவாசம் சமையலில். தேங்க்யூ.